சடங்கு சமயத்திலிருந்து அறிவார்ந்த சமய நெறியில் திருப்புகிற பெரிய முயற்சியில் பொதிகை தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. அதனால நம்ம மாதிரி இருக்கிற அறிஞர்கள் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நம்முடைய முதல் நன்றியை சிவபெருமானுக்கும், இரண்டாவது நன்றியை பொதிகை தொடர்புடையவர்களுக்கும் செலுத்துவதுதான் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அதுக்கு மேல நாங்களும் சொல்ல வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த நேரத்திலிருந்து ஒரு தெளிவான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு உண்டான முயற்சியும் உந்துதலும் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது அடுத்ததா ஒரு நேயர் பிரீத்தி ரவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ராத்திரிக்கு உண்டான எல்லா மக்களும் கேட்கிற ஒரு கேள்வியா தான் இந்த கேள்வியை நான் பாக்குறேன். நானு ஏன் சிவராத்திரி அன்று விழித்திருக்க வேண்டும், அதனால் என்னென்ன பயன்கள்? இன்னைக்கு எல்லா மனுஷங்களும் பாக்குற ஒரு விஷயம் கேட்டா, இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சா அதனால எனக்கு என்ன பயன் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனை. சிவராத்திரி அன்னைக்கு நான் விழித்திருக்கிறதுனால சிவன் என்னென்னலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க பெரியவர்கள் சொன்ன ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா சொல்லுங்க ஐயா. சிவராத்திரி என்பது சைவர்களுக்குரிய 8 வகையான மிகச்சிறந்ததாகிய நோன்புகளில் அல்லது வழிபாட்டு நெறிமுறைகளிலே தலையாயது என்று நம்முடைய பெரியவர்கள் அதற்கு செய்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு காரியம் விழித்திருந்து செய்கிற பொழுது அது நமக்கு எளிதாக வசப்படுகிறது. தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நில ஆள்பவர்க்கும் பார் திருவள்ளுவர். அப்போது நாடாளுகிறவனுக்கு தூக்கம்னு ஒன்று கிடையவே கிடையாது. தூங்காமை, கல்வி, துணி உடைமைன்னு. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குக தூங்கி செயற்பாலைங்கிறார். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு செய்ய வேண்டியதை செய்ய. ஆனால் விழித்திருக்க வேண்டும். இறைவன் திருவருளை கொட்டுகிற இரவு இந்த இரவு அள்ளி கொண்டு கொட்டுகிறார். இப்போ வீட்டில் பெய்கிற மழை கூடல்வாய் வழியாக முற்றத்தில் கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சுதான். ஒரு தாய் சொன்னால் உடல் நலம் குறைஞ்சவன் மகளை கூப்பிட்டு, அம்மா மழை கொட்டுகிறது, தண்ணீர் பஞ்சமாக இருக்குது, பரணியில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் இறக்கி கொண்டாந்து முத்தத்தில் வெயி தண்ணி நம்புவோம் அப்படின்னு தலையாட்டிட்டு அந்த பொண்ணு சரிம்மா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்காரியை அழைச்சி கொண்டாந்து எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து வச்சா. காலையில் பார்த்தா ஒரு பாத்திரத்தில் கூட ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. மழை பெய்தது பொய்யா இல்லை என்றால் பாத்திரம் ஓட்டையான்னு கேட்டாலாம். அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னாலாம், பரனில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் இறக்கி கொண்டு வந்து முத்தத்தில் வெயின்னு சொன்னீங்களே தவிர நிமித்து வைக்கணுமா கமுத்து வைக்கணுமான்னு சொல்லாம விட்டுட்டீங்களே அம்மான்னு. அப்ப என்ன தெரியுது, மழை சிற்றருவியாய் பேரருவியாய் ஓடு வழியா கூடல்வாய் வழியா கொட்டினாலும் பாத்திரத்தை நிமிர்த்து வைத்தால் தான் பாத்திரத்தில் தண்ணீர் சேரும். அது மாதிரி இறைவனுடைய திருவருள் நம்மை நோக்கி பயணித்து வருகிற இரவு இந்த இரவுங்கிறதுனால அதனை ஏந்தி கொள்வதற்கு ஒவ்வொருவரும் கண் விழித்து அவனுடைய திருவருளை அவனுடைய பூசை காலத்தில் அவனுடைய நினைவாகவே இருந்து 4 கால பூசையிலும் கலந்து கொண்டு 4 காலத்திலேயும் பூசை திரவியங்களை கோயிலுக்கு வழங்கி பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு குடும்பத்தோடு ஒரு இரவு கண்விழிப்பதுங்கிறது முடியாதா? இரண்டாவது காட்சி சினிமா பார்த்துட்டு விடிய விடிய தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிற எத்தனையோ இரவுகளை எல்லாம் செய்தவர்கள் இந்த ஒரு இரவே. அதனால இது ஒரு விரத முறை. பெருமான் இந்த உலகத்திற்கு ஒளி, அவனுடைய வரலாறு பற்றி சிவராத்திரி வரலாறு பலவாக சொல்லப்படுகிறது. உலகம் அழிந்து சிவனுக்குள் ஒடுங்கிய இரவில் அம்மை 4 காலமும் பூசித்து மறுபடியும் இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமான இரவு இந்த சிவராத்திரி இரவுன்னு சொல்லப்படுகிறது. நெருப்பு தூணிலிருந்து பெருமான் ஜோதி வடிவமாக வெளியிலே புறப்பட்டது. அதுதான் அந்த லிங்கத்திலிருந்து புறப்பட்டு வந்த லிங்கோத்பவர் காலம்னு சொல்றாங்கன்னு. இந்த காலத்தில் நீங்கள் பூசித்தால் என்ன கிடைக்கும்னு நம்முடைய புராணங்கள் எடுத்து சொல்லுது. தமிழில் கந்த புராணம், அருணகிரி புராணம், சிவராத்திரி புராணம், அருணாசல புராணம், மேலும் தமிழில் பிற்காலத்தில் எழுதப்பட்டதாக இருக்கிற சிதம்பரம் கண்கட்டி மறைஞான சம்பந்தரால் பாடப்பட்டிருக்கிற 3 நூல்கள், மகா சிவராத்திரி கற்பம், மாத சிவராத்திரி கற்பம், சோம சிவாத்திரி கற்பம்னு 3 நூல்கள். இவைகளெல்லாம் சிவராத்திரியில் கண் விழிப்பதற்குரிய காரணங்கள் என்னங்கிறது தமிழிலேயே சொல்லுகிறது. வடமொழி தான் இதற்கு மூலம். அங்கே என்னன்னா சிவமகாபுராணம் அதனுடைய பூர்வ பாகம், உபமன்யு பக்த விலாசம், மகா காந்தம், நாரதம், லிங்க புராணம் என்ற நூல்கள்லாம் இதை பற்றி மிக விரிவாக எடுத்து சொல்லுது. இந்த இரவில் ஏன் கண் விழிக்க வேணும்னு கேள்வி. அதுக்கு பதில் என்னன்னா, ஆகம நெறியில் நின்று இரவு முழுவதும் வழுவாத பூசை முறையில் நின்றால் நினைத்த நல்லவையெல்லாம் கைகூடும். அதுக்காக நம்ம இரவு பூரா நம்ம வீட்டில் சிவலிங்கத்துக்கு போக முடியலனால் வீட்டில் ஒரு படம் வச்சு, இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் அது நடந்துக்கிட்டு இருக்கோம், விளக்கேற்றி வச்சு ஒரு காலத்துலேயும் ஒரு நெய்வேத்தியம் பண்ணி வச்சு மலர் எடுத்து பெருமானுடைய திருவடிகளில் போட்டு பண்ணுறது வழக்குன்னு. இந்த பாவங்கள் நீங்கி சிவகதி வாய்க்கும் இன்றைக்கு இரவு நின்று இந்த பூசையை செய்தால்னு. ஒரு அஸ்வமேத யாகம்ங்கிறது மிகப்பெரிய யாகம். அந்த யாகத்தை செய்தனால் ஒரு பலன் கிடைக்குங்கிறாங்க.
இந்த புராணங்கள் சொல்லுகிறது 100 மடங்கு அஸ்வமேத யாகத்துக்கு மேற்பட்ட பலனை ஒரு சிவராத்திரியில் கண் விழித்தால் பெற முடியும்னு நம்முடைய நூல்கள் சொல்லுகிறது என்பதனால ஒரு உன்னதமான இரவு, இந்த இரவு சிவனுக்குரியதாகிய இரவு. அந்த இரவில் கண் விழித்து பொழுதுபோக்குறது கிடையாது. சிவநாமத்தை சொல்லி சிவனை வழிபட்டு சிவாலயம் சென்று சிவனுடைய பெருமைகளை நம்ம மாதிரி உட்கார்ந்து பேசினால் நிச்சயமா 100 அஸ்வமேத யாகம் செய்ததை விட பெரும் பலனை நாம் எல்லோரும் சொன்னவர்கள், கேட்டவர்கள், ஒலிபரப்புகிறவர்கள் எல்லாரும் பெறுகிறார்கள் தான் அதற்கு பொருள்னு நான் நினைக்கிறேன். ஐயா, ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க. லிங்கோத்பவ மூர்த்தி. ஆமா, இது திருவண்ணாமலையில தான் அந்த நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் சொல்லுது. சரி. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆணவம் கொண்டவர்கள் இறைவனை நெருங்க முடியாது. அதனால அண்ணாமலையாக அவர் நிற்கின்றார். கிட்ட முடியாத மலை. அன்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் நெருக்கமாக இருக்கிறார். இந்த லிங்கோத்பவர் என்ற அந்த இறைவனுடைய திரு உருவத்தை எல்லா சைவ கோயில்லையும் நம்ம பார்க்கலாம். கருவறையினுடைய தேவகோஷ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 3 பக்கங்கள்லையும் இறைவனுடைய திருமேனியை எழுந்தருள செய்யறது வழக்கம். அதுல தெற்கே தட்சிணாமூர்த்தி, மேற்கே லிங்கோத்பவர், வடக்கே துர்கை. இது மாதிரியான தேவகோஷ்டங்கள்ல 3 இறை உருவை வைத்து வழிபடுவது என்பது ஒரு முறை. ஆகமங்கள் அதான் சொல்லுது நமக்கு, சைவ ஆகமங்கள். இதுல இந்த லிங்கோத்பவர்ங்கிறதுடைய அந்த வடிவத்தை பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் 2ஆக பிளக்க அதுல இருந்து சிவன் வெளிப்படுவதாக இருக்கும்னு, அதுல மையத்துல சிவனை காட்டுவதாகவும் ஒரு அமைப்பு இருக்கு. அதுல மையத்துல கண் வடிவத்துல காட்டி அதுல இறைவனுடைய திருமேனியை செதுக்கி இருப்பாங்க. அப்ப அந்த கண்ணுக்கும் இந்த சிவராத்திரிக்கும் பொருத்தி பார்த்தோம்னா கண் விழித்தல் என்பதைத்தான் அந்த அதுல அந்த கண் போன்ற அந்த அமைப்பை வைத்துக்கொண்டு நமக்கு அதை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்னு அந்த மூளையோட கருவறையை தொடர்படுத்தி ஒரு ஆய்வு கட்டுரையை நான் படிச்சிருக்கேன். ஆகாய தாமரை என்ற ஒரு நூல்ல ஒரு மருத்துவர் டாக்டர் சீனிவாசன் என்பவர் அருமையா சொல்லியிருக்காரு. கண் என்னதான் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை பார்த்தாலும் கூட நாம் பார்க்கக்கூடிய பொருள் எது என்பதை பிற்பகுதியில் இருக்கக்கூடிய முகுளம் என்ற அந்த பகுதி தான் நமக்கு இந்த பொருளை நீ பார்க்கிறாய் என்பதை உணர்த்தக்கூடிய பகுதி என்று சொல்வார்கள். ஆகவே அந்த நாம் இறைவனை சிந்தித்து இறைவனை அடைவதற்காக அந்த இறைவனுடைய லிங்கோத்பவருடைய அந்த வடிவத்துல அந்த கண் என்ற ஒரு அமைப்புக்குள்ளே இறைவன் இருப்பதாக காட்டியிருப்பது அதுக்கு பொருத்தமா இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியும். ரொம்ப அழகு. இப்போ ஒரு அருமையான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இப்ப 2வது காலம் நமக்கு நம்முடைய 2வது காலம், அதாவது இப்போ 3 மணி நேரமா பிரிச்சுட்டு இருக்கிறோம். 1 மணி முடிந்தது. இப்பொழுது 2வது மணியும் முடிந்து மணி 2 மணியை தாண்டி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு காலத்திலும் ஓத வேண்டிய மிகச்சிறந்த திருமுறை பாடல்களை, ஏனென்றால் வெறும் பேச்சை விட இசைக்கு பெருமான் உருகுகிற தன்மை உடையவர் நம்முடைய உரைகளை எல்லாம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு நம்ம இசை கேட்பதற்குரியதாகிய நேரம் 2வது காலத்துக்கு. அதுக்கு இப்போ முதல் காலத்துக்குரிய பாடல்களை நம்முடைய பாராட்டுக்குரிய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் அழகாக இசைத்தார்கள். இப்போது அடுத்த காலத்திற்குரியதாகிய பாடல்களை பாடுவதற்காக நம்முடைய நிலையத்தார் நம்முடைய கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் ஓதுவா மூர்த்திகளாக பணி செய்கிற நாடறிந்த நாவலர் திருவாசக சென்னாவலர் என்று எங்களாலே போற்றப்படுகிற அருமை சகோதரர் திரு சர்க்குருநாத ஓதுவார் அவர்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பாட்டு பாடுவதற்கு ஆயத்தப்படுத்துவதற்குள் ஒரு கேள்வியை நாம் பார்த்து முடித்து விடலாம். நிச்சயமா பண்ணுங்க சார். நம்ம அடுத்ததா CN கோபிநாத்ங்கிற ஒரு நேயர் ஒரு மின்னஞ்சல் மூலமா கேள்வி கேட்டிருக்காரு. சரி. திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாளாக ஏன் கருதப்படுகிறது? ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. அது சோமவாரம்னு சொல்றாங்க. திங்கட்கிழமை சோமவாரம்னு சொல்லுவாங்க. சோமஹா அப்படின்ற வார்த்தைக்கு சந்திரன் என்று பொருள். சோமஹா என்ற வார்த்தைக்கு சிவபெருமான் என்றும் பொருள். சோமஹா என்றால் உமையா சக வர்த்ததே இது சோமஹா. உமையா, உமா என்றால் அம்பிகை. சரி. சா என்றால் கூடியவர். சோமஹா என்றால் அம்பிகையோடு கூடியவர் என்ற காரணத்தினால் சோமஹா என்ற பெயரானது சிவபெருமானுக்கும் பொருத்தமானது. அதே சமயத்துல சந்திரன் தேய்ந்து இருக்கக்கூடிய சமயத்துல சந்திரனை மறுபடியும் உயிர்ப்பித்தவர் சிவபெருமான். அதனால்தான் சிவபெருமான் தலையில் எந்த தேவதைக்கும் இல்லாத ஒரு அடையாளமானது சிவபெருமானுக்கு முக்கியமாக அந்த நெற்றிக்கண் உண்டு. அதுபோல் மேலே இருக்கக்கூடிய பிறைச்சந்திரன். இந்த பிறைச்சந்திரன் பிறைச்சந்திரனை அணிந்திருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே சிவபெருமானுடைய அம்சமாக அது ஒரு அடையாளம். அந்த ஞான சந்திர கலாதரம் என்று அந்த சந்திரனானது ஞான வடிவமாக சொல்லப்படுகிறது.
சொல்லப்படுகிறது. அந்த திங்கக்கிழமை என்ற அந்த சந்திரனுக்கு அதிதேவதையாக திகழக்கூடியவள் கௌரி. எனவே அந்த கௌரியை அம்பிகை அதிஷ்டித்து சுவாமி இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக சோமவார விரதமானது அனுஷ்டானம் செய்யப்படுகிறது. சோமோ கௌரி அதிஷ்ரிதா என்று வேதமும் கூட குறிப்பிடுகிறது. எனவே சந்திரனின் அதிதேவதையாகிய கௌரி, அந்த கௌரியை சிவபெருமான் கௌரியின் வாயிலாக உலகங்களை சிருஷ்டி செய்கிறார் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக இந்த சோமவார விரதமானது திங்கட்கிழமை என்று செய்யப்படுகிறது. சோமவார விரதம் பற்றிய மிகச்சிறந்த பதிவுகள் பலவற்றை திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். விரதங்களில் சிவராத்திரி விரதம் மிக உன்னதமானது. ஆனால் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்குரியதாகிய சாதாரண கிழமை விரதங்கள், இது ஆண்டுக்கு ஒரு முறை வருவது நம்முடைய சிவராத்திரி விரதம். ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் விரதம் இருந்தால் அதனுடைய பலன் என்னது என்றும், பெரிய பெரிய வாய்ப்புகளை பெற்ற பாண்டிய மன்னர்கள் பலர் சோமவார விரதத்தால் இதனை எய்தினார்கள்ங்கிறத எல்லாம் மிக விரிவாக, இப்போ அருளை ஆனந்தமேங்கிற பகுதியில் அந்த திருவிளையாடல் புராணம் தான் போயிட்டுருக்கு. அதில் அந்த விரதத்தை பற்றிய மிக அருமையான பதிவுகளை எல்லாம் தருகிறார். எனவே சோமசுந்தரர் என்று சொல்லப்படுகிறவனாகிய மதுரையில் எழுந்தருளி இருக்கிற பெருமானுக்கு மிக உகந்த விரதம் இந்த சோமவார விரதம் என்று சொல்ல. ஒரு ஊரில் இருக்கிற இறைவனுக்கும் ஒரு விரதம் அதிகமான பலனை தருகிற விரதமாக கருதப்படும். மதுரையை பொறுத்தவரையிலும் அந்த சொக்கநாத பெருமானுக்கு மிக உகந்த விரதமாக சோமசுந்தரன்னு தான் அவனுக்கு பேர், சோமசுந்தர கடவுளுங்கிறதுனால அந்த விரதம் தரப்பட்டிருக்கிறது. இன்னொரு கேள்வி கூட போகலாம். நிச்சயமா பண்ணலாம் சார். சிவன் ஏன் அழிக்கும் கடவுளாக அழைக்கப்படுகிறார்? அப்படியா? சிவனை அழிக்கும் கடவுள் நீங்க சொல்லுங்க. சித்தாந்த பேராசிரியர் தான் சொல்லணும். அது இது ஒரு தவறான ஒரு கருத்து, ஒரு பார்வை. என்ன அப்படின்னு கேட்டா, அடிப்படையா விஞ்ஞானத்திலேயே எந்த பொருளையும் அழிக்க முடியாது, உருவாக்க முடியாது. நோ மேட்டர் கேன் பி டெஸ்ட்ராய்ட் நாட் ப்ரொடியூஸ்டு. அதுதான் அடிப்படை. எதையும் அழிக்க முடியாது. அழிக்கிறதுக்குன்னு ஒரு கடவுளும் வேண்டியது இல்லை. இது ஒரு தனி டிபார்ட்மெண்டா போடுவாங்க அழிக்கிறதுக்கு. அது அப்படி இல்லை. ரெண்டு செய்திகளை தெளிவுபடுத்திக்கணும். அழிக்கும் கடவுள்ங்கிறது, அழித்தல் என்பது ஒடுக்குதல். அது ஒடுக்கம்னு சொல்லணும். காலையில எழுந்திருக்கிறோம், பகல்லாம் சுத்துறோம், ராத்திரி ஒடுங்கிடுறோம். அது மறுநாள் காலையில திரும்ப எழுந்திருக்கிறது. அது போல படைக்கப்படுகிறார்கள், உலகத்துல வாழ்கிறார்கள், பிறகு ஒடுக்கப்படுகிறார்கள், மீண்டும் பிறப்புக்கு வருது. இதுதான் ஒரு நிலை. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தலும் போலும் பிறப்புன்னாரு. அப்ப சாவுக்கும் பிறப்புக்கும் இடையில ஒரு இருள், பிறப்புக்கும் சாவுக்கும் இடையில ஒரு ஒளி. பிறந்து சாகிற வரைக்கும் ஒரு ஒளியான உலகம், பிறகு மரித்த பிறகு திரும்பவும் உதிப்பதற்கு இடையில ஒரு இருள் காலம் இருக்கிறது. அப்படி ஒரு நிலை. எனவே இது ஒடுக்கம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒடுக்கத்தை செய்கின்றவன் சிவபெருமான் இல்ல, உருத்திரன்னு பேர் அவனுக்கு. அதாவது படைக்கின்றவன் பிரமன், காக்கின்றவன் திருமால், ஒடுக்குகின்றவன் உருத்திரன். இன்னும் ரெண்டு தொழில் இருக்கு. மறைக்கின்றவன் மகேஸ்வரன், அருள்கின்றவன் சதாசிவன். படைக்கின்ற பிரமனும் அல்ல சிவன், காக்கின்ற திருமாலும் அல்ல சிவன், ஒடுக்குகின்ற உருத்திரனும் அல்ல சிவன், மறைக்கின்ற மகேஸ்வரனும் அல்ல சிவன், அருளுகின்ற சதாசிவனும் அல்ல சிவன். இந்த ஐவருக்கும் தலைவராக இருந்து ஐவருக்கும் அந்தந்த தொழில்களை தருகின்ற பரம்பொருளாக இருக்கிறவன் பரமசிவன். அவன் ஒருத்தன் தான் பதி. கீழே இருக்கிறவங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்க ஹெட்ஸ். அவர்களை பதத்தில் அமைத்தனால அவர்கள் பத புத்தியில இருக்கிறவர்கள். மும்மூர்த்திகளுக்கும் மேலானவன் சிவன். ஆமா, நாற்றாலத்து ஒருவனை நானாயபரனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் ஏராளமா இருக்கு. மும்மூர்த்திகளாகவும் அவனே 3 இலாக்காக்களை அமைத்து, இதை நீ படை, நீ இதை காத்துக்குள், இதை நீ அழித்து விடுன்னு சொல்றான். ஆனால் அவன் அவர்களில் ஒருவன் அல்லன். அவர்களுக்கு மேற்பட்ட இறைவன் சொல்றதுதான் சைவத்தினுடைய பெரிய சம்பிரதாயம். மரணம் கூட நம்ம நினைக்கிற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி உறக்கம் மட்டும் இல்லை. 4000 பிரபந்தத்துக்கு ஒரே எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை, ஒரு தாய் தன்னுடைய மார்பகத்தில் குழந்தை பால் குடிப்பதற்காக அனுமதித்திருக்கிறாள். ஒரு மார்பில் இருந்த பால் முழுவதும் குழந்தை குடிச்சுட்டு தான். குடிச்சு முடிச்சதும் தாய்க்கு உணரப்படுகிறது இந்த மார்பகத்தில் பால் இல்லைன்னு. உடனே குழந்தையை வலிய பிடித்து இழுக்கிறாள். எடுத்ததும் குழந்தை உடனே கத்தி அழுவுது. அழுது ஒரு அடுத்த சில நொடிகளுக்குள் கொண்டு போய் இன்னொரு மார்பிலே பால் ஊட்டுகிறாளாம். அது மாதிரி ஒன்றில் வற்றி போன குழந்தையினுடைய மார்பகத்தில் இருந்து அதனை எடுத்து இன்னொரு சிறப்புடையதாகி இடத்திற்கு கொண்டு போகிற இடைப்பட்ட காலத்துக்குத்தான் மரணம்னு பேரே தவிர அது இன்னொரு நன்மைக்காகத்தான் செய்யப்படுகிறதுன்னு எழுதுறாருன்னா என்ன அழகான முறையில் நம்முடைய பெரியவர்கள். இந்த வினாவியத்தோடு முடித்துக்கொண்டு நம்ம கொஞ்சம் இசை கேட்போம். வெறும் பேச்சை விட இசை மிக நன்றா இருக்கும். அது நம்முடைய
திருவாசக சென்னாவலருடைய பாட்டுன்னா அதுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆக்சுவலா அவரு நம்மளோட உரையை இன்னும் கொஞ்ச நாளும் கேட்கணும் அப்படிங்கிற விருப்பப்பட்டு இருக்காரு. அடுத்த கேள்வியை நாம கேட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இசைக்கு போகலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயா ரெடி ஆயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஏன்னா இதே நீங்க நம்ம இந்த இறப்பை பற்றியும் அழிவை பற்றியும் நீங்க பேசிட்டு இருக்கப்ப எனக்கு தோன்றின கருத்துக்கள் ரமண மகரிஷி சொன்ன மாதிரி தான் அது. Death is a temporary, I mean, death is a permanent sleep. Permanent sleep is a temporary death. தூக்கம் என்பது ஒரு தற்காலிகமான இறப்பு, இறப்பு என்பது நிரந்தரமான தூக்கம். அவ்வளவுதான். அதுல ஒரு சின்ன செய்தி நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த உறக்கம் என்பது கூட அது உடலுக்கு நிகழ்கிற நிகழ்வை தவிர உயிருக்கு நிகழ்வதல்ல. அது உயிருக்கு உறக்கம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, அதுக்கு எதுவும் கிடையாது. உடம்போட தொடர்பு தற்காலிகமாக அறுபடுகிற காரணத்தினாலே அது இருளுக்குள் போய் விடுகிறது. அவ்வளவுதான். அதுக்கு உறக்கம்னு கிடையாது. உறக்கம் உடம்பு தான் ஓய்வெடுக்குது. ஓய்வெடுக்கிற பொழுது ரொம்ப நம்ம சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அழகா சொல்வார்கள், உயிருக்கும் உடலுக்கும் 35 கொக்கிகள் போட்டிருக்கிறான் இறைவன். 35 கொக்கியில தான் உயிரும் உடலும் இருக்கு. இந்த 35ல 32 கழண்டுட்டா உயிர் அந்த உடலை விட்டு பிரிந்து நிற்கிறது. அதுதான். ஆனால் இந்த 32 பெரியதான் நம்ம உறக்கம்னு சொல்லுகிறோம். திரும்ப மறுநாள் காலையில விழிக்கிற பொழுது 32 கொக்கியும் அதுல மாட்டிக்கும். சில பேருக்கு வேகமா மாட்டும், சில பேருக்கு மெதுவா மாட்டோம். மெதுவா மாட்டுறவன் அப்படியே மெதுவா எந்திரிச்சு எங்க இருக்கேம்மா கதவை திறக்கிறதுக்கு ஜன்னலை போய் திறந்துட்டு இருப்பான். இவனுக்கெல்லாம் கொக்கி மெதுவா விழுந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி. அந்த என்ன 32 வகையான கொக்கிகள் கொஞ்சம் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. பெரிய பட்டியல் இருக்கு. ஒரு சில 1-2 அதாவது இப்ப 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள், அப்புறம் 10 தச வாயுக்கள். இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற இந்த 10 தச வாயுக்கள்ல நம்ம உள்ளே இருக்கிற காத்து ஒண்ணா இருக்கலாம், அது உள்ள போய் 10ஆ பிரியுது. 10 விதமான, அதுல 1 பிராணன். அதுதான் அப்படி சொல்லப்படுகிறது. சரி. இந்த அறிவியல் தான் இன்றைய சமூகத்தினர்கிட்ட போய் சேரங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அறிவியலோடு மிக சம்பந்தமுடையது சைவ சித்தாந்தம். அதாவது கண்ணுக்கு புலப்படாதிருப்பதாகிய 3 பொருள்கள், அதாவது இறை, உயிர், தலை என்று சொல்ற அந்த 3 விஷயங்கள். இந்த 3ஐயும் முதலில் இருக்கிறது என்று நிறுவி, எப்படி இருக்கிறது என்று எடுத்துக்காட்டி, எப்படி அதனை எய்துவதுங்கிறத எல்லாம் காட்டுறதுக்கு தான் சிவஞான போதம்ங்கிற ஒரு நூலே உண்டாயிட்டு. தெரியுதா இல்லையா? முதல்ல அப்படி ஒரு பொருள் இருக்கு, கடவுள்னு ஒரு பொருள் இருக்கு, கடவுள்னு இல்லைன்னு ஒரு வாதத்தை சொல்லிட்டு இருந்தாங்க சமண பௌத்தர்கள் எல்லாம். அப்பொழுது முதல்ல அது 4 பகுதியாக பிரித்து சிவஞான போதத்தில் 3 சூத்திரங்களாக அதை கொடுத்துருக்காங்க. வினாக்களை நாம் தொடர்வது பின்னே வரட்டும். இப்பொழுது நம்முடைய இனிய இசையை திரு சர்க்குருநாத ஓதுவார் அவர்கள் சிவராத்திரியினுடைய பெருமை குறித்தும், சிவராத்திரிக்கு உரிய மிகச்சிறந்ததாக சொல்லப்படுகிற தலங்களில் அருளி செய்ய பெற்றிருக்கிற தேவார திருவாசகங்களிலிருந்தும், இன்னும் தம்முடைய திருமுறைகளிலேயும் திருமந்திரத்திலேயும் அமைந்திருக்கிற இந்த சிவராத்திரியினுடைய குறிப்பை உள்ளடக்கி நிற்பதாகிய பல பாடல்களை அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அவற்றை நேயர்கள் கேட்கலாம். நாமும் அவர்களோடு சேர்ந்து கேட்டு கொஞ்ச நேரம் மகிழலாம்.